ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி ரெசிபி. இப்போது இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம். இது ஆக்சுவலி நானே வந்து நிறையா பார்த்தேன் யூடியூப்பில். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு நான் என்னெல்லாம் வார்த்தை இங்கிலீஷில் வந்து என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சணும். இந்த பால் காய்ச்சறதுக்கு வந்து இந்த காய்ச்சறது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த பால் காய்ச்சறதுன்னு சொல்கிறது நம்ம வித்தியாசமாக வேறு வார்த்தையெல்லாம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட்டு பாயில் த மில்க் தான். ஸோ பாயில் த மில்க் அப்படின்னாலே பால் காய்ச்சிங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிரும். தென் ஆட் சம் சுகர். இந்த சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தான். நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1/2 liter ஆஃப் மில்க். ஸோ கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு அந்த பெரிய ஒரு கரண்டி சைஸில் இருக்கிற அந்த ஸ்பூனில் நான் ஒரு 1.5 கரண்டி போட்டேன். ஸோ போட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அது கரையிற அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கிறோம். கரையணும்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வந்து டிசால்வ். ஸோ லெட் த சுகர் டிசால்வ் அப்படின்னா அந்த சுகர் வந்து கரையட்டும் அது வரைக்கும். ஸ்டேர்வெல் அப்படின்னா ஸ்டேர்வெல்னால் நல்லா கிண்டிகிட்டே இருங்க அப்படி சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் எசன்ஸ். இதை வந்து வெண்ணிலா எசன்ஸ்ன்னு சொல்லாமல் வெண்ணிலா ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். ஆட் சம் வெண்ணிலா ஃப்ளேவர். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனில் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஆட் பண்ணால் வந்து கொஞ்சம் கசக்கும், அது கசப்பு வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் தான், ரொம்ப ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஆட் சம் வெனிலா ஃப்ளேவர் அண்ட் ஸ்டேர் கண்டினியூஸ்லி. அப்படின்னா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த கட்டியாகிறதுக்கு வந்து க்ரீமியாக வரணும் அப்படின்னா அதில் வந்து இந்த சோள மாவு கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதை வந்து நான் என்ன பண்ணேன், லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை கரைச்சி வச்சுட்டு இந்த பால் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சோடனே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். வேறு ஒன்றுமே இதில் வேறு வேலையே இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தண்ணியில் தான் நான் கரைச்சும் வச்சேன், பாலில் வச்செல்லாம் நான் கரைக்கலை அந்த கார்ன்ஃப்ளவரை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டு நம்ம வந்து அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா அது வந்து உள்ளே கட்டி ஆகிடும். அந்த கட்டி ஆயிரும்னு சொல்கிறதுக்கு லம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அந்த லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டினியூஸாக நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ ஸ்டேர் கண்டினியூஸ்லி கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம அது கிண்டிகிட்டே இருக்கும்போது அது கட்டியாகிறது நமக்கே தெரியும். பால் வந்து தண்ணியாக இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கட்டி ஆகிட்டு இருக்கும். ஸோ லெட் இட் திக்கன்ஸ் அப்படின்னா அதை வந்து கட்டியாக விடுங்க அப்படி. ஸோ அது அப்படியே கட்டி ஆகிட்டே இருக்க வேண்டியதான். கட்டி ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினவுடனே ஏதாவது கிண்ணத்தில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா அந்த ஹோல் நைட்டுக்கு வச்சுருக்கணும். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு அண்டார்டிகா மாதிரி ஐஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஹோல் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து மறுபடியும் வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிவிட்டு, நான் பண்ணும்போது கொஞ்சம் ஓரியோலாம் உள்ளே போட்டேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 hours வச்சுட்டு எடுக்கலாம். ஸோ இந்த ஓரியோ ஐஸ்கிரீம் கம் வெனிலா ஐஸ்கிரீம் நல்லாவே வந்திருக்கு. பட் அது இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும். அதுக்கு வந்து பொறுமை இல்லை யாருக்கும். அதனால் எடுத்து அதை மில்க் ஷேக் மாதிரி நாங்கள் நினச்சி குடிக்கிறோன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்தோன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இது வந்து க்ரீமியாக இருந்தது, நல்லா ரொம்ப அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்லலாம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா க்ரீமியாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ் வந்து இதுதான். இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னால் ஒரு ஃபுல் கப்பையும் வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஜஸ்ட் டேஸ்ட் பார்க்குறதுக்கு மட்டும் தான் என்கிட்ட கொடுத்தோன்னே டேஸ்ட் பார்த்தோன்னே வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் நல்லாவே இருந்தது டேஸ்ட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுங்க. இந்த டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வீட்டில் இருக்கவங்கலாம் செஞ்சு கொடுத்து, முக்கியமாக இதை வந்து ஃப்ரீயாக இருக்கிறவங்க செய்யுங்க. வீட்டில் ஆல்ரெடி நிறையா வேலை பார்த்துட்ருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, அவங்க இருந்துட்டு போட்டோம். போர் அடிக்குதுன்னு சுற்றிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சர்வ் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சாப்பாட்டுக்கு, உங்களுக்கு பண்ணுற ஹெல்ப்புக்காக. ஓகே, ஸோ ஐல் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.